அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். இதனிடையே ஏழைகளுக்கு சேவையாற்றுவதில் கிறிஸ்தவ சமூகத்தினர் முன்னணியில் இருப்பதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார். டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி வந்த விமானங்கள் பிற நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 99வது பிறந்த தினமான இன்று டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறுபுறம் டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் இன்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்தவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், பிஷப்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஏழைகள் மற்றும் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு சேவையாற்றுவதில் கிறிஸ்தவ சமூகத்தினர் முன்னிலையில் உள்ளதாக புகழாரம் சூட்டினார். சமூகத்திற்கு சரியான பாதையை காட்டியதில் கிறிஸ்தவ சமூகத்திற்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. உங்களின் பங்களிப்பை தேசம் பெருமிதத்துடன் அங்கீகரிக்கிறது. இதனிடையே காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 வீரர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊரில் இன்று ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட உள்ளூர் மக்கள் 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக இந்திய ராணுவம் இன்று விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட், நாட்டை பாதுகாக்கும் வீரர்களை நாம் மறந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.